அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 78வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌது வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஸய்யதா வஇன் துஸிப்ஹும் ஹஸனத்துன் யகூலு ஹாதிஹி மின் இன்தில்லாஹ் وَإِن تُصِبْهُمْ سَيِّئَاتٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِنْدِكَ كُلٌّ مِنْ عِنْدِ اللَّهِ فَمَا لِهَؤُلَاءِ الْقَوْمِ لَا يَكَادُونَ يَفْقَهُونَ حَدِيثًا. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடையும். பலமான கோபுரங்களில் நீங்கள் இருந்தாலும் சரியே. அவர்களை ஒரு நன்மை அடைந்தால் இது அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது என கூறுகின்றனர். அவர்களை ஒரு தீங்கு அடைந்தால் நபியே இது உம்மிடமிருந்து எங்களுக்கு ஏற்பட்டது என கூறுகின்றனர். நபியே நீர் கூறுவீராக, எல்லாம் அல்லாஹ்விடமிருந்தே ஏற்பட்டன. இந்த கூட்டத்தினருக்கு என்ன நேர்ந்தது? ஒரு பேச்சையும் அவர்கள் விரைவாக விளங்குவதில்லையே. மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ் வமா அஸாபக மின் ஸய்யிஆத்தி ஃபமின் நஃப்ஸிக் வஅர்ஸல்னாக லின்னாஸி ரசூலன் வகஃபா பில்லாஹி ஷஹீதா. நன்மையில் எது உம்மை அடைந்ததோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடைந்தது. தீமையில் எது உம்மை அடைந்ததோ அது உன் தவறினால் அடைந்தது. நபியே உம்மை மக்களுக்கு ஒரு தூதராகவே அனுப்பினோம். சாட்சியால் அல்லாஹுவே போதுமானவன். மை உதி இர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ் வமன் தவல்லா ஃபமா அர்ஸல்னாக அலைஹிம் ஹஃபீதா. எவர் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் திட்டமாக அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்தார். எவர் புறக்கணித்து திரும்பினார்களோ அவர்கள் மீது பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை. وَيَقُولُونَ طَاعَةٌ فَإِذَا فَرَزُوا مِنْ عِنْدِكَ بَيَّتَ طَائِفَةٌ مِنْهُمْ غَيْرَ الَّذِي تَقُولُ وَاللَّهُ يَكْتُبُ مَا يُبَيِّنُونَ فَأَعْرِضْ عَنْهُمْ وَتَوَكَّلْ عَلَى اللَّهِ وَكَفَى بِاللَّهِ وَكِيلًا. நபியே உமக்கு எங்கள் கீழ்ப்படிதல் என கூறுகின்றனர். உம்மிடமிருந்து வெளியேறினால் அவர்களில் ஒரு கூட்டம் நீர் கூறுவதற்கு மாறாக இரவில் சதி செய்கின்றனர். அவர்கள் இரவில் சதி செய்வதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆகவே நீர் அவர்களை புறக்கணிப்பீராக. அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பீராக. பொறுப்பாளனாக அல்லாஹுவே போதுமானவன். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்தாராய வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால், இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்ததாக இருந்திருந்தால் இதில் பல முரண்பாட்டை அவர்கள் கண்டிருப்பார்கள்.
وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَاتَّبَعْتُمُ الشَّيْطَانَ إِلَّا قَلِيلًا. பாதுகாப்பு அல்லது பயம் பற்றிய ஒரு செய்தி அவர்களிடம் வந்தால் அதை பரப்புகின்றனர். அதை தூதரிடமும் அவர்களில் உள்ள அதிகாரிகளிடமும் அவர்கள் கொண்டு சென்றால் அதை யூகிக்கக்கூடியவர்கள் அதை நன்கறிந்து கொள்வார்கள். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லையென்றால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். فَقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ لَا تُكَلِّفُ إِلَّا نَفْسَكَ وَحَرِّضِ الْمُؤْمِنِينَ عَسَى اللَّهُ أَن يَكُفَّ بَأْسَ الَّذِينَ كَفَرُوا وَاللَّهُ أَشَدُّ بَأْسًا وَأَشَدُّ تَنْكِيلًا. நபியே, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவீராக. உம்மை தவிர நீர் பணிக்கப்பட மாட்டீர். இறை கட்டளையை நீர் ஏற்று நடப்பீராக. பிறரை ஏற்று நடக்க வைப்பது உமது கடமையல்ல. நம்பிக்கையாளர்களை போருக்கு தூண்டுங்கள். நிராகரிப்பாளர்களின் ஆற்றலை அல்லாஹ் தடுக்கக்கூடும். அல்லாஹ் ஆற்றலால் மிக கடுமையானவன், தண்டிப்பதாலும் மிக கடுமையானவன். மை யஷ்ஃபஹ் ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வமை யஷ்ஃபஹ் ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇம் முகீதா. எவர் நல்ல சிபாரிசு செய்வாரோ அவருக்கு அதிலிருந்து ஒரு பங்கு இருக்கும். எவர் தீய சிபாரிசு செய்வாரோ அவருக்கு அதிலிருந்து ஒரு குற்றம் இருக்கும். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். وَإِذَا حُيِّيتُم بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا إِنَّ اللَّهَ كَانَ عَلَى كُلِّ شَيْءٍ حَسِيبًا. உங்களுக்கு சலாம் முகமன் கூறப்பட்டால் அதைவிட மிக அழகியதை கொண்டு முகமன் கூறுங்கள், அல்லது அதையே திரும்ப கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பாதுகாவலனாக இருக்கிறான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.